Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி. ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணும்போது அந்த கோடு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுவோம். கேட்ச் பண்ணிவிட்டு அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி பிளாக்கு நம்ம வருவோம். அப்படி இல்லை அந்த எக்ஸெப்ஷன் எதுவுமே த்ரோ பண்ணலை, கோட் நல்லபடியாக வந்து கோடு ப்ராசஸ் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து டேரெக்டாகவே ஃபைனலி பிளாக் வந்துடும். ஸோ எதுவும் கேட்ச் பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே ஃபைனலி பிளாக் வந்துடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட மெக்கானிசம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் த்ரூவாக நம்ம பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் வந்தால் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கோடை ட்ரை பண்ணுறோம். நம்ம இந்த மெக்கானிசம் படி பார்த்தோன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி. ஸோ இந்த 3 தான் முக்கியமான வந்து கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த கோடு வந்து ஃபெயில் ஆகலை அப்படிங்கிறப்போ, ஃபெயில் ஆச்சு அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணுறோம். இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கேட்ச் பண்ணி எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது திருப்பி ஃபைனலி க்ளீனப்க்கு வரும். ஸோ இங்கே வந்து எந்த இதுவுமே வந்து நடக்கலை. ஸோ எந்த ஃபெயிலியரும் நடக்கலை. எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணபடி நல்லபடியாக வந்து எல்லாமே கோடெல்லாம் நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆகி டேரெக்டாக ஃபைனலிக்கு வந்துடும். ஸோ இதுதான் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன். இதுவே வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கறதுனால எக்ஸெப்ஷன் வருதோ, ஏதாவது தப்பான வேல்யூ கொடுக்குறோம், ஏதாவது தப்பான ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து இது சில எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஸோ த்ரோ பண்ணும்போது இங்கே கேட்ச் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி இதுக்கு வரும். C# பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து system.object அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி system.exception. ஸோ இந்த எக்ஸெப்ஷனில் வந்து 2 விதமான முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்கும். ஒன்று சிஸ்டம் எக்ஸெப்ஷன், இன்னொன்று அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன். ஸோ சிஸ்டம்குள்ளே நடக்கிற சிஸ்டம்னால ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன், ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அது சிஸ்டம் எக்ஸெப்ஷன். இதுவே நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்லேயோ அப்ளிகேஷன்லையோ ஏதாவது எரர் வருதுன்னா அது வந்து அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைல்ஸ், நிறைய பேக்கேஜஸை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ தட் அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எந்த எரர் வருதோ, எந்த எக்ஸெப்ஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வச்சு நம்ம வந்து இந்த எரரை இல்லை எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டானது system.io.io .index அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ஒரு அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்லேருந்து இந்த எரர் மெசேஜ் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ system.array டைப் மிஸ்மேட்ச், அரேயோட டைப் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, இல்லை நல் ரெஃபரன்ஸ், டிவைட் பை ஜீரோஸ், நம்ம 0 வச்சு டிவைட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷன் பேக்கேஜில் உள்ள எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெசேஜ், எரர் மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இன்வேலிட் கேஸ்ட், ஸோ கேஸ்டிங் நம்ம இன்வேலிடாக பண்ணோன்னா, இல்லை அவுட் ஆஃப் மெமரி இல்லாமல் போச்சு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆச்சு, system.stack. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இது பேக்கேஜஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட பேர் இங்கே ட்ரை கேட்ச் ஃபைனலியோட டெமோன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம், இதை ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கன்வெர்ட் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எரர் ஆயிடுச்சு, சரியாக இன்டீஜர் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகலை அந்த டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து ட்ரைக்கு போகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணும்போது, இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணுறோன்னா பிகின் பார்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் இன்ட்டு வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா இன்ட்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு டாட் பார்ஸ் டெக்ஸ்ட். இது வந்து பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது கேட்ச் பண்ணுவோம். கேட்ச் பண்ணி அந்த நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற எரர் மெசேஜை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலிங்கிற பிளாக்கு போயிட்டு நம்ம எண்ட் பார்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.